சாரிங்க. ஏய் கண்ணங்கடா வச்சுக்க. ரோட்டு பார்த்து நடக்க மாட்டேன். இல்லைங்க, உங்க அழகுல மயங்கிட்டேங்க. அப்படிங்களா? சாரிங்க, ஆக்சுவலி எந்ததா தப்பு, நான் தான் பார்த்து நடந்திருக்கேன். சாரி. ரோட்டை பார்த்து நடக்காம என்ன பண்ணுங்க, கிளம்புங்க. ஐஷா, நீ எனக்கு அடிச்ச மிகப்பெரிய கிஃப்ட் டி. ஐயோ சோ ஸ்வீட். பட் ஆனா அந்த கிஃப்ட்டை நான் திறந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. டேய், என் நம்பரை நீ என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? குட்டி. அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர்? கியூட்டி. ஒன்னு அவ பேரை சேஞ்ச் பண்ணு, இல்ல என் பேரை சேஞ்ச் பண்ணு. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அரை மணி நேரமா லவ் யூ நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. சாவடிச்சிரும். முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து போடு, உனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. எத்தனை நாளைக்கு தான் இந்த சரக்கையே குடிச்சிட்டு கிடப்ப? எத்தனை வாட்டி சொல்லி இந்த சரக்கை ஏன் திருப்பி திருப்பி குடிக்கிற? லிவர் டேமேஜ் ஆகி உடம்பு சரியில்லாம போய் செத்துருவ நீ. இந்த வீடு, ஆடு, நானு, டிண்டு எல்லாருமே உன் பொறுப்புல தான் இருக்கும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களை யார் பாத்துக்குவா? ஏன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து விலகி போக நினைக்கிற? இந்த விஷத்தை ஏன் திரும்ப திரும்ப குடிக்கிற? ஏடு ஏடு அந்த விஷத்தை. நான் குடிச்சு காலி பண்றேன், எனக்கு போதை இறங்கிருச்சு. ஹலோ கவின், சொல்லுப்பியா? என்னடா பண்ற? நானா ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, பேசிட்டு கால் பண்றேன். அசிங்கமாய் போச்சு குமார். ஐயா நீயா இன்னும் கார்த்தா ஓட்டின்கிறியா? நான் கார்த்தா ஓட்டிங்கிறேன். நீ யார ஓட்டிங்கிற இப்போ? அந்த பாட்டில் பச்சை நல்லா இருக்குதுல? ஏய், அது பாட்டில் பச்சை இல்ல, அது கிளி பச்சை. ஆமா, பச்சை பச்சையா போய் சொல்ற உனக்கிட்ட எந்த பச்சைன்னு கரெக்டா தெரிது பாரு. என்ன முடியெல்லாம் வளர்ந்துட்டுக்குது? ஓ அதுவா, எனக்கு பிடிச்ச சனியா போயிடுச்சு, அதான் கொஞ்சம் ஃப்ரீயா வளர்ந்துங்குது இப்போ. நான் மூஞ்செல்லாம் கிளியர் இருக்குது. என்ன புச்ச சனியா என்ன விட்டு போயிடுச்சுல்ல, அத்தா கிளியரா வளர்ந்து. ஆமா, இதே ரூட்ல தான் டெய்லி கார் ஓட்டுவியா? ஆமா, பின்ன நான் மாதிரி டெய்லி ஒருத்தனை ஓட்டிங்கணுமா? ஆமா, இந்த சர்க்கிள் கிட்ட தான் நீ எப்பவுமே இருக்குவியா? ஏய் ஆமா, நான் இங்க தான் வந்து டீ குடிக்குவேன். நானும் இங்க தான் இருக்குவேன். ஆமாவா, யாருக்குறோ? ஏய் பாரு அங்க பல்லோ. உன்ன லவ் பண்ணி உள்த பள்ளத்தை விட ஒன்னும் பெருசா இல்ல, விடு, மேனேஜ் பண்ணிக்கலாம் போ. இந்தா. நான் காசுலாம் குத்துங்கிற? வேற என்ன தரணும்? யூஸ்வலா அல்வா தானே குத்துட்டு போவேன். உன் எக்ஸ நீ எப்படி கூப்பிடுவ? எதுக்கு இப்ப அதெல்லாம்? சும்மா சொல்ல. இல்ல ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல. நீ ஏன் எனக்கு எந்த நிக்நேமும் வைக்கல? உன் பேரே சின்ன பேரு, ஸ்வேதான்றத சுருக்கி சின்னதா கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அது இதுவே நல்லாதான் இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏய் ஸ்வேதா அப்படி இல்லடா, உனக்கு என்ன பார்த்தா அப்படியே உனக்கு தானா தோணும்ல, ஏதாவது ஒரு கியூட் நேம் வைக்கலாம். லைக் பஞ்சு மிட்டாய், டார்லிங், பட்டு, அப்படி ஏதாவது உனக்கா தோணும்ல. எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலமா, தோணலமா. நம்ம வந்து இப்படி ஸ்வேதானே கூப்பிடலாம், நேம்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, லவ் ஏதாவது இருந்தா உனக்கா தோணும். இப்ப என்ன, இப்ப எதுக்கு புலம்புறேன்? லவ் இருக்கவங்களுக்கு தோணும், உனக்கு தான் லவ்வே இல்லையே, அப்புறம் எப்படி தோணும்? இப்ப என்ன, உனக்கு ஒரு நிக்நேம் வைக்கணும் அதுதானே. ஆனா எனக்கு என்ன தோணுதோ, என்ன ஃபீல் ஆகுதோ அதான் வைப்பேன். ஓகேவா? குள்ள கத்திரிக்காய். ஓ, உனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுல்ல. குண்டு தக்காளி, பூசணிக்காய், சிடுமூஞ்சி, தொட்டாசினிங்கி, அப்புறம் வேற என்ன சொல்லலாமே ஏதாவது. உனக்குலாம் பிசாசு தாண்டி பேர் வைக்கணும்.
रुक रुक ए जी ते उतार गाड़ी में चला हूँ। अरे कहाँ हो गए? वो लड़की मोला चैलेंज करके गई से अब मैं वाला गाड़ी चला के दिखाऊं। ते उतार। अरे यार उतर। अरे यार मोर कपड़ा फाड़ दे, अब मैं काला पहिर हूँ। मोर पर्स में कपड़ा है पहन ले। हाँ ये कपड़ा एकदम फिट है स्टोर में। चलो उतार गाड़ी में चला हूँ। हाँ भाई कैसी लगी? महासंग्राम महासंग्राम महासंग्राम। टूट के बिखर जाने। लेकिन एक सेकंड, ए जीते जानबूझ के हमर गाड़ी काबर कुदवा देस। काबर नहीं गिरा हूँ ओ मन गिरे तो का गाड़ी एक कन टूटे और हमार गाड़ी देख हमन गिरे तो हमार गाड़ी पूरा टूट गई। उकल मैं कम होगा। हम जीना नहीं चाहते, सिर्फ हमरा फांसी को सजा चाहिए भाई। நான் பிராத்தலுக்கு போறேன், நீ வரியா இல்லையா? பிராத்தலா? டேய் என்னடா பாத்ரூம்க்கு கம்பெனி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? பிராத்தல்லாம் இந்தியால இல்லீகல்ரா. இல்லீகலா? டேய் நாங்க இத பரம்பரையா பண்ணிட்டு வரோம், இது எங்க குடும்பத்தோட வழக்கம். ஏதோ நீ வந்தனா கூட மாட தூக்கி வச்சு ஹெல்ப் பண்ண வந்தனா உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சிராமப்பி இருந்தாலும் உன் குடும்பத்துல நான் போய் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காதடா? என்னடா உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு வச்சு பேசினுக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் அண்ணியனா பாத்துருக்கிறேன்டா. நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான், ஒழுங்கா வண்டியில ஏறு ஜாலியா போலாம். மப்பி உன்னை ஏதோ பரம்பரைன்னு நினைச்சேன்டா, ஆனா நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பரம்பரை நிரூபிச்சிட்டடா. உன் மாமா பொண்ணு குல்ஃபி வருவாள்ல, குல்ஃபி மட்டும் இல்ல கோன் ஐஸ் கப் ஐஸ் குச்சி ஐஸ்னு எல்லா மாமா பொண்ணுங்களும் அங்கதான் இருக்குது. நீ வந்தனா ஜில்லோதான். சரி வா. டேய் மப்பி போற வழியில அப்படியே மெடிக்கல்ல நிப்பாட்றா. ஏய் கிஃப்ட் எல்லாம் வேணாம், கம்முனு வா. கிஃப்டா? ஏய் வந்துடும்டா, இறங்குடா. ஏய் என்னடா பிராத்தல்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கூட்டு வந்திருக்க? என்ன இவ்வளவு பேரை வச்சுக்கின்னு வீட்டுல எப்படி பண்றது? அதுக்குதான் மண்டபத்துல வச்சுட்டாங்க. மப்பி வாட் எ விஷன். இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் சத்தியமா என் பரம்பரையால இதெல்லாம் பண்ணவே முடியாதுடா. ச்சே இப்போ எனக்கு 10 போன்ல ஸ்டோரேஜ் இல்லாம போயிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. டேய் போன்ல எடுத்தா கிளாரிட்டியா இருக்குமா? அதுக்குதான் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்ட்டு ஸ்டுடியோல இருந்து ஆள்லாம் இறக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, பிராத்தல் பண்ணிட்டே இருக்கும்போது தலை மேல ட்ரோன் பறக்கும். சீக்கிரம் வா, தட்டை மாத்திர போறாங்க. தட்டா? ஆமாடா, நிச்சயதார்த்தத்துக்கு தட்டு தானே மாத்துவாங்க. பிராத்தல்னு சொன்ன? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல பிராத்தல் தானே, அதை போட்டுக்குது பாரு. டேய் அது பெட்ராத்தல்ரா. பெட்ரோல் தராங்களா? எங்க? நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல பெட்ராத்தல்ரா நாயே. நீ பிராத்தல்னு சொல்லி என்ன கூட்டு வந்த. பிராத்தல்னா என்ன தெரியுமா? ஐயோ இது தெரியாம இங்கிலீஷ்ல பேசினா கெத்தா இருக்கும். என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டேனே மச்சான். ஆமா நீ எதுக்கு என் மாமா பொண்ணு குல்ஃபிய கேட்ட? அக்கா நீ இது வர்றா கம்முனு நீ போறியா? அக்கா எவ்வளோக்கா? 500 ரூபாய். அக்கா ஃபர்ஸ்ட் டைம்க்கா தம்பி 200 ரூபா வாங்கிக்கா. ஓகேவாக்கா? திலீப் ரெடி ஆயிட்டியா? அக்கா அது செஞ்சு விடுக்கா. நான் அரை மணி நேரம் ஆச்சு ஒன்றும் வரல. ஃபர்ஸ்ட் டைம். என்னப்பா இங்க? அங்கிள் அங்கிள் வண்டியில பெட்ரோல் இல்லை அங்கிள். தெரியும் இங்க ஏன் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, நீ என்ன கதை சொல்லுவ எல்லாம் எனக்கு தெரியும். நேத்துக்கு இன்னமும் உங்க அப்பன் பார்ல உட்காந்துக்கின்னு உன் பிள்ளையாலதான் என் பிள்ளை கெடுறான் அப்படின்னு சொல்லி பேசுறான். இங்க பாத்தியா அப்பன் புத்தி தானே வரும். அப்படியே அப்பன் கரெக்டா இருந்தானா புள்ள கரெக்டா இருப்பான்டா. பேசுறீங்க என்னமோ. அங்கிள் இல்ல அங்கிள் அவ்வளோ அங்கிள். தெரியும்டா எனக்கு. இந்நேரம் என் பிள்ளையா இருந்தானு வச்சியா, என் செருப்பு என் செருப்பு உன் செருப்பால எடுத்து நான் அடிக்க சொல்லிருப்பேன்டா. ஒன்ன சொல்லக்கூடாது, உங்க அப்பனை செருப்பாலே அடிக்கணும். சூப்பர். சீக்கிரம் போயிட்டு வாங்க, யாரை பார்த்தாலும் எங்க அப்பா மறையுது. உங்க அப்பன் தான் அங்கிள். இது போதுமா?
கிராக்ஸ் 2500 பாண்டிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். பக்காவா இருக்கு, அடிச்சா புளிச்சுன்னு வலிக்கும். நீ என்னமோ நான் தான் உன் பையனை இட்டு போய் கெடுக்கிற மாதிரி பேசுற. இந்த நேரத்துக்கு நீ எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு வாக்கிங்கா? எனக்கு தெரியும், அப்பனுக்கும் பிள்ளைக்கு இதே வேலை நினைக்கிறேன். திலீப் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னேன், உங்க அப்பா எங்க போறான், நீங்க நம்ம குடும்பம்டா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.